காப்பி கேட் கவர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எது சென்ட்ரலில் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அச்சை வச்சுட்டு இவங்க பண்ணுவாங்க. நாங்கள் தான் பண்ணணும் பேர் வாங்குவாங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு போட்டாங்க. ஒரு சின்ன சந்தோஷம் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்குது இல்லை, கிடைக்கட்டும். நீங்கள் ரெண்டுமே 1+1 எப்போவுமே 2 தாங்க. 11 ஆகாது, 11 பார்க்காதீங்க. 1+1 எப்போவுமே 2 தான். இன்னைக்கு கமலாலயத்தில் கொடியேற்றி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு இந்தியர்கள் நம்ம சொல்லும்போது நமக்கு இருக்கிற உணர்வு, நம்ம கொடியேற்றும் போது நமக்கு வர உணர்வு, நம்ம தேசிய கீதம் பாடும்போது வர உணர்வு, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது வர உணர்வு, அது நிச்சயமாக வேறு மாதிரி இருக்கும். அது நமக்கு புல்லரிக்கிற மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம பாடும்போது இருக்குது. ஸோ இன்றைக்கி கமலாலயத்தில் நானும் சரத்குமார் அவர்களும் ஹாண்டே அவர்களும் சக்கரவர்த்தி அவர்களும் நம்ம கட்சிக்கு சார்ந்த அத்தனை முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு இங்கே வந்திருந்தாங்க. நிர்வாகிகள், நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாரும். ஸோ அவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு கொடியேற்றிட்டு நம்ம இந்த குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. என்னங்க மூன்று பேர் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட விரோதம் தான் காரணம். நம்ம இந்த நேரத்துல பாலிடிக்ஸ் பேசாம இருந்தா நல்லா இருக்கும்ல. அவ்வளவுதானே. நீங்க கண்ணுக்கே தெரியல, சொல்லுங்க. ஏன் நான் நடிகை தானே, அப்படிதானே. உங்களுக்கு எப்படி தெரியுது? பார்ட்டி ஆபீஸ் வரும்போது எப்படி பேசுவாங்க? ஏன் பொறுப்பு எங்க பெருசா இருக்குல்ல. தேசிய இல்ல நம்ம சொல்லும் போது நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் ரொம்ப பெருசா இருக்குல்ல. அங்கீகாரம் இருக்கு, அது தெரியுமே உங்களுக்கு. அது சுப்ரீம் ஸ்டார் சொன்னாங்க, அப்புறம் என்னங்க அது? தப்பே இல்லையே, தப்பே இல்லையே. அப்படிதான் மக்களுக்கு அறிமுகமானது அப்படிதானுங்க. முதல்ல அறிமுகமானது அப்படிதானே, அதுல தப்பே இல்லையே. நீண்ட நாட்களுக்கு பிறகவா அப்படியா நினைக்கிறீங்க? இல்லையே, நாங்க எலெக்ஷன்ல ஃபுல்லா தனித்தனியா சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் பிரதமர் சேலம் வரும்போது ஒரே மேடையில தான் இருந்தோம். அதுக்கு பின்னாடி பல நேரம் பேசிட்டு இருந்தோம். பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி நாங்க அடிக்கடி சந்திச்சுட்டு தான் இருக்கோம், போன்ல பேசிட்டு தான் இருக்கோம். உங்க கண்ணு பார்வைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இருக்கோம். பத்மபூஷன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோம்னா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் இவங்க 3 பேருக்கு பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம தொழில் ரீதியாக இல்லைன்னா நாங்கள் பட்டுச்சீரைகள் சொல்லும்போது நல்லி குப்புசாமி செட்டி சார் அவர் சொல்லும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பேர். அதே மாதிரி ஆர்ட் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கல்ச்சர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும், அது எல்லாமே சோம்னா மேடம் விட வேறு யாருமே இருக்க முடியாது. ஸோ என்னுடைய ஃபிலிம் ஃப்ரெட்டினிட்டிலேருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ரெண்டுமே அஜித் சாரும் சோம்னாவும் அவங்க 2 பேருக்கு கிடச்சிருக்கு. அங்கே ஆந்திராவில் பாலையா அவர்களுக்கு நாங்கள் ஜெய் பாலையா தான் சொல்லணும். ஏன்னா அவர் தனிப்பட்ட முறையில் நாங்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதே மாதிரி கர்நாடகாவில் அனந்த்நாக் சார் அவங்கள பார்க்கும்போது அவருக்கும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சினிமா துறையிலேருந்து அவங்க எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா அரசியல் ரீதியாக பார்க்காம, ஒரு பயஸ்டாக பார்க்காம, முக்கியமாக யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு நியாயமான படம்னு அது பார்க்கும்போது சரியாக தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு நீங்க பாராட்டி அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சருக்கு நீங்க பாராட்டி விழா போறாரு, எப்படி பாக்குறீங்க? போட்டோம் இல்லை மேடம், இப்போ பாஜக தான் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. அன்றைக்கி நாங்கள் தான் மத்திய அரசுகிட்ட போயிட்டு வலியுறுத்தணும். நாங்கள் தமிழக அரசு ஒரு பொறுத்த சட்டமன்றத்தில் காப்பி கேட் கவர்மெண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எது சென்ட்ரலில் பண்ணுறாங்களோ அதை அப்படியே அச்சை வச்சுட்டு இவங்க பண்ணுவாங்க. நாங்கள் தான் பண்ணணும் பேர் வாங்குவாங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு போட்டாங்க. ஒரு சின்ன சந்தோஷம் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்குது இல்லை, கிடைக்கட்டும். எங்க சார்பாக அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு நாங்கள் பெருமைப்படுறோம். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்க நிலையில அஜித் இந்த நீங்க ரெண்டுமே 1+1 எப்பவுமே 2 தாங்க. 11 ஆகாது, 11 பார்க்காதீங்க. 1+1 எப்பவுமே 2 தான். இதுல ஏதோ அரசியல் இருக்கா? இது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா பாருங்களேன். ஏன் மூக்கு சுத்தி பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க எல்லாரும்? அவ்வளவுதாங்க. தேங்க்யூ.